வணக்கம் நண்பர்களே! மற்றுமொரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நாம இந்த புறங்கூறாமைங்கிற இந்த அதிகாரத்துல 6 குறள்கள் பார்த்திருக்கோம். இப்போ 7வது குறள் நாம பார்க்கிறோம். 7வது குறள் என்னன்னா, "அகச்சொல்லி கேளிர் பிரிப்பர், நகச்சொல்லி நட்பாடல் தேராதவர்." அதாவது இந்த திருவள்ளுவரே எடுத்துக்கிடுங்களேன். திருவள்ளுவர் அந்த நல்லா நண்பர்கள் குழாத்தோட நல்லா அவங்களோட சிரிச்சு பேசி அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய அவரும் அந்த மாதிரி ஒரு ஒரு நட்பாடல் உள்ளவரு. அந்த ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு அவரு சூழ்நிலைய அவரு சொல்றாரு. அவரு இத எவ்வளவு பெரிதாக இந்த நகைச்சொல்லி நல்லா சிரிச்சு பேசி நல்ல நல்ல நண்பர்களோட 4 நண்பர்களோட இருந்து அல்லது சிரிச்சு பேசி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழலை அவர் நினைச்சு பார்க்காரு. அததான் அவர் அத விரும்புறாரு. அவர் அந்த அந்த சூழல்ல அவரு இருக்கும்போதே அவரு அவரு தான் இருக்கும் பொழுதும் கூட அவர் அந்த மாதிரிலாம் நினைக்காரு. ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு நண்பர்கள் மத்தியில நாம இவ்வளவு நல்ல எல்லாருடைய நட்பா இருக்கோமே. ஆனா சிலர் இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல நண்பர்களோட ஒரு சிரிச்சு வாங்கி இருந்து அந்த இதுகளெல்லாம் அவங்க இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், ஆனா அவங்க அந்த ஒரு ஐக்கியம், ஒரு நல்ல ஒரு தன்மை, யாரை பற்றியும் எந்த ஒரு அந்த புறம் கூறுதல்ங்கிறதெல்லாம் எதுவும் இல்லாம, அவங்க அந்த பழகக்கூடிய அந்த நேரத்திலேயே முழுக்க முழுக்க ஒரு மன தூய்மையோட பழகுறவங்களா இல்லாம, அவங்கள கண்டும் அவங்க கிட்ட அப்படி இருக்கிறாங்க. அப்ப நாம என்ன நினைக்கோம்னா, இவங்க எல்லா நேரமும் இப்படி இருப்பாங்கன்னு நினைச்சா, சந்தர்ப்பங்கள் வரும்போது அவங்கள பற்றியே தவறு சொல்றாங்களே அப்படின்னு இந்த ஒரு சூழ்நிலை அவருக்கு ஒரு பெரிய ஒரு என்னன்னா, இந்த புறங்கூறாமையினால இப்படி மக்கள் போறாங்களே, இது எவ்வளவு ஒரு இது அந்த கம்பெனிய நண்பர்கள் கம்பெனிய எப்படி விரும்பணும், விரும்புற மாதிரி காமிக்காங்க. ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம இப்ப நானும் கூட நான் நிறைய இந்த சிச்சுவேஷன்கள் அந்த அந்த ஒரு 4 பேர் நண்பர்கள் 4 பேரு நல்ல நட்பு சிரிச்சு பேசி இருக்கோம்னா, அது அது அந்த இதுதான் அந்த சிரிச்சு பேசக்கூடிய அந்த ஒண்ணுதானே தவிர, அதுல வந்துகிட்டு யாரு என்ன குறை, அவங்கள பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்றது, அத மற்றவங்க நம்ம கிட்ட அதை சொல்லும்போது அதை கேட்டு அவங்கள தூண்டி விடுறது, உற்சாகப்படுத்துறது, இப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கட்டங்கள்லையும் அதை நாம செய்ததில்லை. நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இது இவ்வளவு தூரத்துக்கு நண்பர்களுடன் நல்லா நாம நல்லா மகிழ்ந்து நல்லா பழகி இருக்கிறோம். இதுக்கு மேல என்ன வேணும்? இதோட விட்டுட்டு போயிட வேண்டியதானே. பிறகு எதுக்கு வந்துகிட்டு அது அவன் இது சொல்லு அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உள்ள சிச்சுவேஷன்கள், அந்த அந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் நானே நிறைய நேரங்கள்ல அப்படியே நினைச்சிருக்கேன். அதை
அந்த புறம் கூறாமையில வந்து திருவள்ளுவர் வந்து அந்த சிச்சுவேஷனை தான் வந்து அவர் வந்து விவரிக்கிறார். அது என்ன சொல்றாருன்னா, பகை சொல்லி கேலி பிரிப்பர். அதாவது என்னன்னா, இப்படி வந்து இருக்கும் பொழுது இவங்க வந்து இந்த கான்வர்சேஷன்கள், இந்த பேச்சுக்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசக்கூடிய அந்த இதுகள்ல வந்து பகைச்சொல்லி பகைச்சொல்லி அப்படின்னா இந்த பிரிவினைகளை உருவாக்குறதுக்குள்ள அந்த பேச்சுக்கள். சிலர் வந்து அப்படி பேசுவாங்க. பகைச்சொல்லி பெரிய தெரியாதா, இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தகராறு ஒன்று பண்ணுவாங்க. அப்படின்னோடனே அதை வந்து பார்த்துருக்கேன் நிறைய. நம்மளும் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கோம். அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது அப்புறம் நீ என்ன செய்யாத அப்படின்னா சும்மா இருக்கும். நல்லாதான் போய்கிட்டு இருக்கும். அந்த வடிவேல் சொல்ற மாதிரி நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். ஆனா அந்த பகச்சொல்லி கேளிர் பிரிப்பது. கேளிர்னா நண்பர்கள். அந்த நண்பர்களுக்குள்ள வந்து ஒரு பிளவு ஏற்படுறோம். அதுல வந்து சிலர் வந்து போவாங்க போவாங்க உங்க பக்கமே இருக்க மாட்டேன்ட்டு அந்த கூட்டத்தை விட்டு எல்லாம் வெளியே போவாங்க. அதைத்தான் அந்த சிச்சுவேஷனை தான் அவர் வந்து அந்த சூழ்நிலையை அவர் பார்க்க. கேளிர் பிரிப்பர் நகைச்சொல்லி நட்பாடல் தேற்றாங்க. இவங்க யாரு? இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள்னா நல்ல ஒரு ஒரு சந்தோஷமாக நகைச்சொல்லி நல்ல சிரித்து பேசக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குறதுக்கு அதை உருவாக்கி சிரித்து பேசி நல்ல நட்பு ஆடல். அது இருக்கக்கூடிய நண்பர்களோட நட்பு முறையில நல்ல முறையில வந்து அவங்களோட பழகி இருக்கிறத தேற்றாதவர், தெரியாதவர். அவன்தான் இந்த பகைச்சொல்லி பகைச்சொல்லி கேலி பிடிப்பர். இவங்கதான் வந்து இந்த இருக்கிற இந்த ஒரு நட்பு வட்டாரத்தை பிரிச்சுருவாங்க. எப்படி பிரிப்பாங்கன்னா பகைச்சொல்லி அப்படிங்கும் போதுங்கிறது என்னன்னா அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவு வர்றதுக்கு அவங்களுடைய குற்றம் குறைகளை பற்றி பேசுறது. தெரியாதல நீ வந்து அன்னைக்கு அதை மட்டும் செய்திய அன்னைக்கு ஒரு இதை இது பண்ணோன்னே அதை ஒருத்தர் வந்து அது அப்படி இல்லைப்பா, இன்னொருத்தர் வந்து இது அப்படிலாம் அதை சொல்லக்கூடாது, இவங்க அதை சொல்லுவாங்க. ஆக அவன் அவனுடைய அவனை பற்றி ஒரு பழிச்சொல் வரும்பொழுது அங்க வந்து அவன் அந்த இடத்த விட்டு நான் போறேன்னு போய் அந்த கேள்வியில வந்து பிடிச்சிருவாங்க. பகை சொல்றது அது பெரிய மாதிரி அந்த வார்த்தைகளை வந்து சொல்றது. இவங்களுக்கு என்ன தெரியல அப்படிங்கிறாருன்னா நகைச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். இவங்களுக்கு அந்த மாதிரியே கிடையாது. அதனாலதான் இவங்களுக்கு வந்து இத வந்து நீங்க வந்து நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். அது ஒரு மாதிரி சீனியர் பீப்புள் மத்தியில கூட அது இருக்கும் எனக்கு தெரியல. ஆனா நல்ல யங்ஸ்டர்ஸ் நல்ல வாலிபர்களா நல்லா அதுக்கப்புறம் உள்ள ஒரு யங் மேனா அப்படி அந்த மாதிரி பெரிய கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளர்ந்துகிட்டு வரும்பொழுது இந்த இதுகள் வந்து நிறையவற்றை வந்து இது இருக்கும். தன்னை வந்து ஒரு பெரிய இதா காமிக்கிறதுக்காக ஒருத்தரை குற்றம் பேசுறது, நான் பெரியவன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறது, அதை வந்து ஒருத்தர் வந்து பொறுத்துக்கிட மாட்டார். எதையாவது ஒண்ணு வந்து பேசுவாங்க. அதுலதான் உட்கார்ந்துக்கன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு அரசியலை போய் பேசுறது. இந்த தலைவர் இப்படி அந்த தலைவர் இப்படி இவனை தெரியாதா அவனை தெரியாதா அப்படிங்கும்போது நேச்சுரலா வந்து அந்த
அங்க வந்து ஒரு பிரிவினை வந்துரும். அப்போ இதுதான் வந்து இந்த புறம் கூறுதல்ங்கிறது அதுல உள்ள ஒரு பெரிய ஆபத்தான காரியம். இந்த புறங்கூறுதல் செய்றவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள செய்துருவாங்க. இந்த ஒரு நிலை வந்து இத நாம எல்லாரும் வந்து நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் சந்திக்கலாம். இது நம்மளிடத்திலே கண்டிப்பாக இருக்கும். எந்த கட்டத்திலயும், எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் வந்து, அங்க வந்து இந்த பிரிக்கு அ பொதுவா இப்ப நான்லாம் வந்து என்ன அப்படின்னு ஆச்சுன்னா, எந்த இடத்துலயும் அரசியல் பேச மாட்டேன். எதுலயுமேயே அந்த அந்த வாதங்கள் பண்ணக்கூடிய இடங்கள்ல எந்த இடத்துலயுமேயே நான் வந்து வாதங்கள் பண்ண மாட்டேன். அந்த வாதங்கள் பண்ணும்பொழுது வந்து இந்த பிரிவினைகள் வந்து ஏற்பட்டு ஒருத்தர் வந்து போயிருவார். அதத்தான் வந்து திருவள்ளுவர் வந்து சொல்றாரு. இந்த மாரிலாம் நீங்க வந்து செய்யாதீங்க. இது வந்து இது வந்து இந்த புறங்கூறாமை அப்படிங்கிற இந்த ஒரு பண்ப வந்து நாம வந்து பெற்றிருந்தோம்னா, இத வந்து நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா ஒருத்தர வந்து நம்ம பழித்து பேசுறது தானே அது. அது அரசியல் தலைவரா இருக்கட்டும், அல்லது பள்ளிக்கூடமா இருக்கட்டும், பள்ளிக்கூடத்தில் உள்ள ஹெட் மாஸ்டரா இருக்கட்டும், அல்லது தெருவா இருக்கட்டும், தெருவுல உள்ள ஒரு நட்பு வட்டாரமா இருக்கட்டும், ஒரு கோயில் வந்து அதுல உள்ள ஒரு கமிட்டியா இருக்கட்டும், இப்படி எந்த இடங்களா இருந்தாலுமே, அதுல வந்து நாம வந்து அப்படிப்பட்ட ஒரு இத நாம வந்து அப்படி பிரிக்காத அளவுக்கு, அப்படி வந்து அந்த நண்பர்கள வந்து பிரிக்காத அளவுக்கு இருக்கிறாங்க யாருன்னா, இப்படி இத நட்புங்கிறத விரும்புறவங்க இப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். சரி, இந்த குரல் நாம பார்த்திருக்கோம். அடுத்தால என்ன சொல்றாரு பார்ப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.